வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 6 உயிர் சக்தி செலவின் வகை என்ற தலைப்பை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். உயிர் சக்தி என்பது இந்த உடலை இயக்குவதற்கான ஒரு மூல பொருள் காரணம் உயிர் சக்தி தான். இந்த உடலும் உயிரும் இணைந்தே இருப்பதனால் இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையுமே இயற்கையாகவே மனிதனிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பசி, தாகம், தட்பவெட்ப மாறுதல், மாற்ற நிலைகள், மனிதனுடைய கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம், இவை அனைத்துமே இயற்கையாகப்பட்டது அளவு முறையோடு வெளிப்படுத்தி கொண்டே உள்ளது. அறிவின் புலன்களை கொண்டு செயலாற்றும் போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எழுச்சி உண்டாகி உடலில் ஊனுறு உறுப்புகளாகவும், நம் கண்களில் ஒளியாகவும், நம் காதுகளில் ஒளியாகவும், நம் மூக்குகளில் உணர்வுக்கூடிய உணர்வாகவும், வாசனையாகவும், நம் நாவிலே சுவையாகவும் நம்மளுடைய உயிர்ச்சத்து ஆனது செலவாகிக்கொண்டே உள்ளது. நம் உடல் ஆற்றல் பல கோடி அணுக்களால் ஒன்றிணைக்கப்பட்டு இருக்கின்றன. அவைகளில் பல லட்சம் கணக்கான அணுக்கள் இறந்து கொண்டிருக்கின்றன, பல லட்சம் அணுக்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உடலை இயக்குவதற்கு உயிர் சக்தி மிகவும் செலவாகிக் கொண்டேதான் இருந்து கொண்டே இருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் நம் எண்ணுகின்ற எண்ணத்தினாலும், பேசுகின்ற சொல்லினாலும், செயல்படுகின்ற செயலாலும், இதன் காரணமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் குறைந்து கொண்டேதான் செலவழித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. தான் தனது என்று பற்றை வைத்துக்கொண்டு 6 வகையான குழந்தைகளை பெற்று எடுத்து, அவைகள் எவை என்றால் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ண அலைகள் மூலமாகவும் வீணாக செலவழித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. நம் உடலில் மிஞ்சி இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் உடல் உழைப்பாலும், வெப்ப தட்ப தாக்குதல் மற்றும் நோய்கள், தீய குணமுடையோர் மற்றும் கற்பு நெறியை தவறி போதல் என்று சொல்லக்கூடிய பல வழிகளில் நம்மளுடைய உயிர் சக்தி வீணாக செலவழித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. கவலை, கோபம், பொறாமை, வஞ்சம், பேராசை, காமம், எண்ண அலைகள் மூலமாக உயிர் சக்தியின் அளவுகள் மிகவும் செலவழிக் கொண்டேதான் இருந்து கொண்டே இருக்கின்றன. நம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளை செலவழிப்பதை விட தீய எண்ணங்களுக்கும் தீய செயல்களுக்கும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்தனை ஆற்றல்களுக்கும் நம்முடைய உயிர் சக்தியின் அளவுகள் மிகவும் அதிகமாகவே செலவழித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த செலவையெல்லாம் நாம் குறைக்க வேண்டும், நம் ஆற்றலை நாம் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அனைவரும் தவமும் தற்சோதனையும் உடல் உழைப்பும் அனைத்தும் கிடைக்கும் இடம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது அறிவுத்திருக்கோயில் மட்டுமே. அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் அனைவரும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.